சுகன்யாவை வெளுத்து வாங்குறது நல்லாவே இருக்குன்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீனாவுடைய சூழ்நிலை தெரியாமல் இது சுகன்யா மீனாவுடைய அப்பா அம்மா கிட்டே போட்டு விட்டுட்டாங்க. இப்போ உங்களுக்கு சந்தோஷமா எப்படியோ சந்தர்ப்பம் பார்த்து போட்டு விடணும்னு நினச்சிருக்கீங்க, போட்டு விட்டுட்டீங்க. இதுக்கப்புறம் என் விஷயத்தை தலையிட்டீங்கன்னா உங்களை உண்டிலேட் பண்ணிட்டு நம்ம மீனாவும் மிரட்டிட்டு போயிடறாங்க. இவன் என்னடா ஓவராக மிரட்டுறாரு நம்ம சுகன்யா ஒரு பக்கம் இப்போ தான் அமைதியாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம குமாரவேலு இப்போ உண்மையான காதலை வைக்கிறாங்க நம்ம அரசிக்கிட்ட. ஆனால் இப்போவும் இவன் வேச போகிறான், உள்ளே போயிட்டு வந்திருக்கேன்ல ஜெயிலுக்குள்ளே, அதனால என்ன பழிவாங்கிறதுக்கு தான் இவ்வளோ தூரம் நடிக்கிறான் அப்படின்னு இப்போ நம்ம அரசி நம்ம ராஜி மூலியமாக தெரிஞ்சுக்கிற அத்தனை விஷயத்தையுமே மறுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ராஜி நம்ம அரசிக்கிட்ட குமாரை பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிறத கதிரும் கண்டுபிடிக்கிறாரு. இதுக்கிடையில் நம்ம கதிருக்கும் அரசிக்கும் இடையில் நல்ல அண்ணன் தம்பி உறவு வருது. ஆனால் நம்ம ராஜியை வெறுக்க ஆரம்பிச்சிடறாரு நம்ம கதிரும். என் தங்கச்சியை பற்றி இல்லாத போலாதும் பேசின குமாரை பற்றி இந்த வீட்டில் பேசுனேன்னா உனக்கு இடம் இல்லைன்னு வான் பண்ணுறாரு.